ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோப்போமைன். இது ஒரு ஃபீல் குட் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இது ஹாப்பினஸ் கொடுக்கறது இல்லைங்க, ஹாப்பினஸை தேடி போகணும்னு நம்ம பிரெயினை புஷ் பண்ணுறது தான் டோப்போமைன். டோப்போமைனா என்ன? நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். நீங்கள் சாக்லேட் சாப்பிடும்போதோ, இல்லை நீங்கள் போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு லைக் வரும்போதோ, இல்லை நீங்கள் ஒரு கேமில் வின் பண்ணும்போதோ உங்களோட டோப்போமைன் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்கள்ல, ஒரு ஹாப்பினஸை, அதை தான் டோப்போமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் டோப்போமைன்கிறது ஒரு ஹாப்பினஸ் இல்லை. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் பண்ணுறதுக்கான கிரேவிங்ஸையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கறதா இந்த டோப்போமைன். பட் இந்த டோப்போமைனை நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் அடிக்ஷனாக மாற்றிருக்கோன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பிரச்சனை என்னென்னா, ரொம்ப டோப்போமைனை எக்ஸ்போஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோனில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, நிறைய கேம் விளையாடுறது, நம்ம ஹெல்த்துக்கு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் டோப்போமைனை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கும். எப்படின்னா, இதோட ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கணும்னா, நம்மளோட பிரெயின் லேசி ஆயிரும். நம்மளால் எந்த விஷயத்துலையுமே கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாது. நம்மளோட மோட்டிவேஷன் ரொம்ப ஜீரோவாக இருக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களோட லைஃபே உங்களுக்கு போர் அடித்து போயிடும். இது எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்கள் மொபைலாலேயும் உங்களோட ஜங்க் ஃபுட்ஸாலேயும் தான் உங்கள் டோப்போமைனோட குவாலிட்டியை குறைக்குது. எப்படி இந்த டோப்போமைனை டெவலப் பண்ணலாம்? குட் நியூஸ் என்னென்னா, டோப்போமைனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இன்ஸ்டண்ட்டான ப்ளஷரை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டாஸ்க்கை முடித்தாதான் இன்றைக்கி நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு, நீங்கள் முடிக்க வேண்டிய வேலையில் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்று, முதல்ல நீங்கள் பார்க்குற வேண்டிய வேலையிலே கஷ்டமான வேலையை ஃபஸ்ட்டு செய்யுங்க. அப்போது நம்மளோட டோப்போமைனை நேச்சுரலாகவே ரிலீஸ் ஆகும். அது உங்கள் கான்ஃபிடென்ட்டை கூட பெருசாக பூஸ்ட் ஆகும். டோப்போமைன் டீடாக்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், தேவையில்லாமல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணவே மாட்டேன்ட்டு ஒரு டே, மாதத்துக்கு ஒரு நாள் டோப்போமைன் டீடாக்ஸ் பண்ணுங்கள். இது உங்கள் பிரெயினை ரொம்ப சூப்பராக ரீசெட் பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். உங்களோட டோப்போமைனை சூப்பராக உங்கள் பாடியில் ரிலீஸ் பண்ண வைக்குது. இதை தாண்டி நேச்சுரலாகவே நம்ம டோப்போமைனை ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் சில விஷயங்கள் இருக்குது. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டெய்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணுங்கள், புக்ஸ் படிங்க, புது புது புக்ஸ் படிங்க, சைக்காலஜிக்கல் புக்ஸு, நம்ம லைஃப் மோட்டிவேஷன் புக்ஸ்லாம் படிங்க. சன்லைட்டில் நில்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு டெய்லி மார்னிங் சன்லைட்டில் நின்னீங்கன்னா, இதெல்லாம் நம்ம டோப்போமைனை ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் லாங் டேர்முக்கு வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டோப்போமைன் நம்மளோட எதிரி கிடையாதுங்க. அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடுறோம். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் டோப்போமைன் உங்கள் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து உங்கள் லைஃப்பையே சூப்பராக மாற்றிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.